ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நம்மளே வந்து டிஐஒய்யாக வந்து ஒரு கார்டனிங் பாட் வந்து தயாரிக்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம அதை செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யறதுன்றது உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளவி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒயிட் சிமெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பிர்லா ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பாட் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 1/2 கிலோவே போதும். ஸோ செய்யறதுக்காக இந்த மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சைட்லலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால இதை எடுத்தேன். இது வந்து நான் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாத்திரம் தான். அதே மாதிரி அது உள்ளே வைக்கிறதுக்கும் இதுவும் வந்து கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஸோ இது இந்த மாதிரி கொஞ்சம் அதை பெருசை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் சைடில் கேப் நிறைய கிடைக்கும். நம்மளுடைய மோல்டு வந்து நம்ம பாட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், உடையாமல் இருக்கிறதுக்காக. நம்ம பெருசு எடுக்கிறத விட உள்ளே வைக்கிறது ஒரு 2 இன்ச்சு வந்து குறைவாகவே இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் அதில். ஸோ இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து அழகாக உள்ளே வந்து எல்லாத்தையும் டக்கின் பண்ணிக்கணும். பட் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்ட உடனே இந்த சைடில் வந்து 2 பக்கமும் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் நீட்டிகிட்டு இருக்கும். இது வந்து இந்த இம்ப்ரெஷன் அப்படியே அதில் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சைடு 2த்தையுமே உள்ளே கொண்டு வந்து நீட்டாக டக்கின் பண்ண போகிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் நீட்டாக டக்கின் பண்ணிட்டோன்னா நம்ம மோல்டு முடிச்சதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இதோட இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும் தான். பட் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம எண்ணெய் தேய்க்க போகிறோம். எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயாக இருக்கணும், புது எண்ணெயாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண எண்ணெயை நம்ம தேய்க்கக்கூடாது. புதுசாக நம்ம சமையலுக்கு எடுத்திருக்க எண்ணெய் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதை ஒரு 3-4 ட்ராப் அதில் விட்டுட்டு இதை ஃபுல்லாக நல்லா ஈவனாக தேய்க்க போகிறோம். எவ்வளோ நல்லா தேய்க்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு அது காஞ்சி எட்ட வரும். ஸோ அதனால் நல்லா இதில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ இந்த பாத்திரம் வந்து நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, சின்னதாக எனக்கு வந்து வீட்டில் ஹேங் பண்ணுற மாதிரி வேணுன்றதுனால இதை எடுத்தேன். இது வந்து நான் வீட்டில் சும்மா பூண்டு இஞ்சியெல்லாம் உரிக்கிறப்போ வெளியில் உட்காந்து நமக்கு உரிக்கணும்னா இதில் போட்டு எடுத்துகிட்டு போய் உட்காந்து நான் அதை செய்வேன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணது தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக ஷேப்லாம் நல்லா இருக்குன்றதுனால அதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிசைனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் மோல்டு எடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தில் தான் செஞ்சேன். இதுவும் வந்து வரி வரியாக இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும்னு செஞ்சேன். பட் அதில் நான் நிறைய ஆயில் அப்ளை பண்ணாததுனால அது அப்படியே பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல சுத்தமான எண்ணெய் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா அதில் வந்து கோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் வச்சுருந்த கரண்டியில். அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம மோல்டு வந்து நம்ம அதை செஞ்சு வைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கட்டியாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக அவ்வளோதான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் என்னென்னா காயறதுக்கு டைம் ஆகும். அது மாதிரி வைக்கிறப்போ நிறையா அதில் வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ செமி சாலிடாக இருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா கிண்டிக்கிறேன். உள்ளே வந்து எந்த ஒரு கட்டியும் எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டி பார்த்து எடுத்துக்கோங்க அதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி அப்படியே கிடக்கு, சிமெண்ட் வந்து கட்டி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அதை வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் நம்ம அதை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நான் 2 டிவிஷனாக தான் வந்து அதை கலந்துருக்கேன் மாவு. ஏன்னா நான் எடுத்திருக்க பாத்திரமும் சின்னது, அதே மாதிரி அடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான் வந்து நான் 2 டிவிஷனாக எடுத்து அதை நான் வந்து கலக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து அதில் ஊற்றிட்டேன். இப்போ செகண்ட் வந்து திரும்பவும் அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதில் திரும்ப சேர்ப்பேன் நான். ஸோ இது மாதிரி செய்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்மளாக ஒரு வீட்டில் நம்ம செஞ்சு வச்சதுன்ற ஒரு ஆசையும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையில் போயிட்டு ஒரு ஜாடி வாங்கணுன்னா, சின்னது வாங்கினாலே அது கண்டிப்பாக ஒரு 60-70 ரேஞ்சில் சொல்லுவாங்க. பெருசு வாங்கினா கண்டிப்பாக 100லேருந்து 150 ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வெளியில் காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவான மெத்தடு. அதே மாதிரி இது வந்து நாங்கள் இப்போ வீடு கட்டுறப்போ வெளியில் வெள்ளை அடிக்கிறதுக்காக வாங்கினது மீந்தது. சரி, அதில் என்ன பண்ணலான்னு யோசித்து நான் இதை செஞ்சேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்றதுனால தான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இப்போ வந்து 2வது டைம் கலந்ததையும் அது உள்ளே ஊற்றிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு கலந்தது பாருங்கள், அதுக்குள்ளே கட்டி ஆகிடுச்சு. ஸோ 2த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த எல்லோ கலர் பாக்ஸு, அதை எடுத்து இது உள்ளே வைக்க போகிறேன் நான். ஸோ எந்த விதமான ஏர் பபிள்ஸும் இல்லாத பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த இடத்துல அது வந்து வீரல் விட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த மோல்டை வந்து அது உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ரொம்ப அடி வரைக்கும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அடியிலையும் வந்து நம்மளுக்கு சிமெண்ட் தேவை. அந்த இடத்துல மண் கொட்டினா அப்புறம் கீழே பேலன்ஸ்க்கு நம்மளுக்கு தேவை இடம். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நிற்க வைக்கிறதுக்காக ஒரு 2 கல் எடுத்து அது உள்ளே வைக்கிறேன். ஸோ அப்போ தான் வெயிட்டில் நிற்கும், இல்லைன்னா அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடும். ஏன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இல்லையா மேலே இருக்கிறது. ஸோ 2 கல் வச்சு அதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் நம்ம மாவு வந்து எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி அடியில் இருந்தது மாவு, இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணதும் மேலே கொஞ்சம் வந்திருக்கு. எனக்கு இந்த அளவுக்கான சைஸ் போதும். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்து வெயிலில் ஒரு 24 hours அப்படியே காயணும். நல்ல வெயிலில் வைக்கலாம், இல்லைனா ஷேடில் கூட வைக்கலாம். நான் வந்து வெயிலில் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கட்டியாகிடுச்சு, நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கல்லையுமே நான் எடுத்துடுறேன் வெளியில். இந்த 2 கல்லையும் எடுத்துகிட்டு இது எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி வந்து அதில் விட்டுறேன் நான். ஸோ எண்ணெயும் தண்ணியும் ஒட்டாதுன்றதுனால தண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த பாட்டு வந்து அந்த பாத்திரத்தை விட்டு பிரிஞ்சு எட்ட வரும். ஸோ அதனால் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு எல்லா சைடையும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். ஸோ இது நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் போதும் அதுக்கு. இப்போ நான் வந்து தண்ணியை கீழே ஊற்றிடுறேன். ஸோ தண்ணி கீழே ஊற்றிட்டு இப்போ உள்ளே இருக்கிற மோல்டு நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிற அந்த மோல்டை நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி அந்த மோல்டு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக அது எந்த டேமேஜும் இல்லாத வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளுடைய பாட் ரெடியாக அழகாக வந்துருச்சு. உள்ளே இருக்க பிளாஸ்டிக் கவரை நம்ம பிச்சு எடுக்க வேண்டியதுதான். நான் சொன்னேன் இல்லையா அதில் இருக்க சுருக்கங்கள் வந்து அப்படியே உள்ளே தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு அது தெரியும், பட் நீங்கள் மண் கொட்டிட்டிங்கன்னா வெளியில் இருக்கிறது சர்ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பார்க்க வெளியில் அழகாக இருக்கும். இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் நம்ம உடச்சி விட்டு அதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு ஷேப் வந்திருக்கு பாருங்கள். நான் அதனால தான் இந்த மோல்டை எடுத்தேனே. இது நல்ல ஷேப் கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுனால. ஸோ அவ்வளோதான், இதில் எந்த ஒரு எஃபர்ட்டுமே அதிகமாக நம்ம போட தேவையில்லை. கலக்கி ஊற்றுறது மட்டும்தான். கரெக்டாக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு அழகான ஒரு ஜாடி ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பராக வீட்டு உள்ளே நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மண் போட்டு சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுக்கலாம். சக்யூலன்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதில் அழகாகவே வளர்க்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வெளியிலேருந்து பார்த்தா இந்த சைட்ஸ் மட்டும்தான் தெரியும். உள்ளே நம்ம மண் கொட்டிட்டோன்னா அந்த ஓரத்தில் இருக்க வாய் பகுதியில் இருக்கிறது கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை தான் நான் வந்து மேக்ரமி ஒயர் வச்சு ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ அழகாக அதில் மணி பிளான்ட் வளர்க்குறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் வீட்டில் மாட்டியிருக்கிறது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளே நம்ம வீட்டை வந்து அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நம்மளுக்கு தேவையான பெயிண்ட் பண்ணிக்கலாம், கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதில் ஏதாவது டிசைன்ஸ் போட்டுக்கலாம், பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய வால் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ஒயிட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அப்படியே விட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை உங்களுடைய ஃபீட்பேக்ஸை என்னுடைய கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளவி ஸ்டைலுக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.